அங்கே அவர் போய் இறங்குவதற்குள்ளாக, அந்த கப்பலில் இறங்குவதற்குள்ளாக அந்த ரஷ்ய பூமியே அப்படி அவரை வரவேற்குது. மேல தாளங்கள் முழங்குது, எக்காலம் ஒலிக்குது, மாலை மரியாதை அணிவித்து பெரியாரை ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், நல்லா கேட்டுக்கங்க, 1931 ரஷ்யாவோட அதிபர் ஸ்டாலின், அவர் அருகே ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்திலே பெரியார் அமர வைத்து அவருக்கு சிறந்த குடிமகன் என்ற அந்த பட்டத்தை கொடுக்கின்றார்கள். நீங்க நல்லா யோசனை பண்ண, 1931 பெரியார் போயிட்டு வந்த பிறகுதான் கலைஞருக்கு ஸ்டாலினை பத்தி தெரியும். இப்ப நம்ம நாட்டு முதலமைச்சர் பேர் என்ன? ஸ்டாலின். நல்லா தெரிஞ்சுக்க. அப்போ பெரியாருக்கு ரஷ்யாவில் பற்றி எந்த ஒரு சம்மதமே இல்லாத ஒரு பெரியாருக்கு ரஷ்யாவில் அப்படி ஒரு மரியாதை எப்படி கிடைத்தது? இங்கே இருந்து ஒரு கடிதம் இந்தியாவிலே, தமிழகத்திலே, சென்னையில் இருந்து ஒரு கடிதம் செல்கின்றது. யாரிடத்தில் செல்கின்றது என்றால் எம்.என். ராய். நல்லா தெரிஞ்சுக்க, எம்.என். ராய். எம்.என். ராய் யார்னா பெரிய கம்யூனிஸ்டத்தினுடைய தலைவர், சிங்காரவருடைய நெருங்கிய நண்பர். இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு, 1920 தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றம் பெற்றது என்று 1920 கொண்டாடுகின்றார்கள் இங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் மூடர்கள். நான் சொல்றேன், சிங்காரவேலருடைய வரலாறு மறைக்கப்பட்டதுக்கு காரணமே காங்கிரசும் கம்யூனிஸ்டும். இந்த ரெண்டு தான் சிங்காரவேலரை மறைக்கப்பட்டது. அதே போல்தான் அங்கே தமிழனை கொல்லப்பட்டதும் அந்த காங்கிரசும் தான். அந்த காங்கிரசத்தோடு கூட்டு கொலாபி கொள்ளையர்களாக உலாவி கொடுத்த இங்கே இருக்கின்ற சில மாபாவிகள், தமிழன் என்ற போர்வையில் உலாவி கொண்ட துரோகிகள், அவங்க ரெண்டு பேர் தான் மறைக்கிறாங்க. அப்போ அங்க என்ன சொல்றா, 1920 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் குழு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்க வேண்டும். யாரு? எம்.என். ராய் தலைமை ஏற்க வேண்டும். அதற்காக திட்டமிட்டவர்கள், அதுல சிங்காரவேலர் தான் முக்கியமானவர். கம்யூனிஸ்ட் குழு கூட்டப்படுது. அந்த கூட்டத்திற்கு எம்.என். ராய் அவர்கள் தலைமை ஏற்கிறார். 1920 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் சிறை தண்டனை. அதுதான் மார்க்சிய சதி வழக்கு. அந்த வழக்கு 2024 கான்பூர்ல நடைபெற்றதினால் அந்த வழக்குக்கு பெயர் கான்பூர் சதி வழக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த கான்பூர் சதி வழக்கில் போனவர் தான் உள்ள சிங்காரவேலர். அவங்க வெளியான உடனே அதே கான்பூர் மாநகரிலே கம்யூனிஸ்டத்தினுடைய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரை முதலாக முன்மொழிந்தவர் புரட்சிக்காரர் சிங்காரவேலர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் தான் முதலா அந்த கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரை முன்மொழிந்தார். அந்த கட்சிக்கு செங்கொடி, அதில் சுத்தி அறுவாள் போட்ட சின்னம், அந்த கொடியை பறக்க வைத்தார். சட்ட திட்டத்தை எழுதினார். முதல் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அவரை இந்த கம்யூனிஸ்டம் எந்த இடத்திலாவது குறிக்கின்றார்களா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப தொழிற்சங்கத்தை யார் உருவாக்கினது? 1918 ஏப்ரல் 23 சென்னை மாகாண தொழிலாளர் யூனியன். இப்போ நீங்க யோசனை பண்ணி போலாம். 10,000 தொழிலாளர் அந்த உறுப்பினராக இருந்தாங்க. அந்த சங்கம் தொடங்குவதற்கு முன்னால் 1918 அவரு கயாவில் இருந்து மணிலால் என்பவரை அழைத்து வந்து அந்த செங்கோடியை ஏற்றி வைக்கிறார். இப்ப செங்கோடியை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் சிங்காரவேலர். அந்த செங்கோடியை பிடிக்கின்ற கம்யூனிஸ்ட் தோழராக இருக்கட்டும், தொழிற்சங்க தோழராக இருக்கட்டும், ஏன் இவர்கள் அவர் பெயரை மறைக்கின்றார்கள்?
தெரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை. மேலிடத்தை கொண்டு வந்தார். மேதினத்தை பற்றி கொண்டாடுகின்ற தோழர்கள் கூட, இங்க கூட நம்ம ஆட்டோ தொழிற்சங்க தோழர்களா இருக்கிற தேசம் சொன்ன போல அவங்கள இப்படி கொண்டாடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்க இருக்கிறதுக்கு கொண்டாடுவாங்க, ஏன்னா தம்பி தேசம் இருக்கார்ல, அதனால. அப்ப அந்த மேனாளை கொண்டு வருவர் சிங்காரவர் தான் இந்த மேனாளை கொண்டு வந்தார் என்று சொல்வதற்கு ஆட்கள். ஆனால் இவர்கள் உலகளாவிய சிந்தனைக்கு சென்று விடுவார்கள். கார்ல் மார்க்ஸ் இடத்திலே சென்று விடுவார்கள், லெனின் இடத்திலே சென்று விடுவார்கள், சேகுவார் அருகே சென்று விடுவார். 1957 நல்லா எழுதி வச்சுக்கங்க, பெரியார் திடல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்திலே பெரியார் அமர்ந்திருக்கின்றார். பெரியார் அமர்ந்திருக்கின்ற பொழுது கேடிகே தங்கமணி அவர்கள் பேசுகின்றார். அவர் என்ன பேசுகின்றார் நீங்களா செவி கூர்ந்து கேட்கணும். நாளைக்கு நான் கூட இல்லாம இருக்கலாம், என்னுடைய காலம் வயசாயிட்டே இருக்கு. இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். படிக்கிறத விட சொல்றதுதான் நல்ல ஆடித்தரமா உள்ள இறங்கிடும். கேடிகே தங்கமணி சொல்றார், நான் ஜெர்மன் சென்றேன். ஜெர்மனியிலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்னை பார்க்கின்றார்கள். நான் இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டவர்கள், தமிழகத்திலே இருந்து வந்திருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டவர்கள் என்னிடத்திலே நீங்கள் இந்தியாவா என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். நீ தமிழரா என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். உங்களுக்கு சிங்காரவேலர் தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியும் என்றேன். அவரிடத்தில் நீங்கள் கை கொடுத்திருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆம் கொடுத்திருக்கின்றேன் என்று சொன்ன அந்த மறுகணம் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எனது கரத்தை அப்படியே பற்றி கொண்டார்கள். பற்றி கொண்டு முத்தமிடுகின்றார்கள். சிங்காரவேலர் கை கொட்ட அந்த கையை நாங்கள் தொட்டு பார்க்கதில் பெருமை கொள்கின்றோம் என்று சொல்கின்றார். சொன்னாரு, உலக கம்யூனிஸ்ட் யாருமே மறக்க மாட்டாங்க. லெனின் சொன்னார், ஓல்ட் டைகர் ஆஃப் இந்தியா. அந்த கிளப்புலி சிங்காரவேலன் எப்படி இருக்கிறார் என்று கேட்கின்றார் லெனின் அவர்கள். இன்னைக்கு இங்க காத்தாங்கரையில் கூட ஒரு மே தின கொண்டாட்டத்தில் சிங்காரவேலன் பேசுவதற்கு கூட ஒரு கட்சிக்காரர்கள் நீ நன்றாக சிந்திக்க. அப்படியெல்லாம் உலகளாவிய சிந்தனை கொண்டவர். அவர் சொல்றாரு, உலக கம்யூனிஸ்டுகள் மறக்க மாட்டார்கள், இந்தியாவின் கம்யூனிஸ்டவாதிகள் அவரை மறந்து விட்டார்கள், மறக்கவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேடிகே தங்கமணி அவர்கள் பகிரங்கமாக சொன்னார். 1957 தந்தை பெரியார் அமர்ந்திருக்கின்ற அதே கூட்டத்தில். இப்பொழுது தெரியுதா பெரியாருக்கும் சிங்காரவேலருக்கும் என்ன தொடர்பு என்று நான் சொன்னேனே. எந்தவித சம்மதமே இல்லாத பெரியாருக்கு ரஷ்யாவில் எப்படி அந்த மாலை மரியாதை கிடைத்தது? தாரை தப்பட்டை ஒலிக்க வரவேற்போடு கொண்டு அமர்த்தினார்கள் என்றால், இங்கே இருந்து ஒரு கடிதம் எம்என் ராய் இடத்திலே சென்றது. அந்த எம்என் ராய் கிட்ட இருந்து ரஷ்ய அதிபர் இடத்திலே சென்றது. ரஷ்ய அதிபர் படிக்கின்றார், தோழர் ராமசாமியினுடைய சோவியத் யூனியன் வருகை, அதாவது ரஷ்ய வருகை என்பது சிறப்புக்குரியது. நான் ரஷ்யாவுக்கு வந்தால் எனக்கு எந்த மதிப்பை மரியாதை வழங்குவீர்களோ அந்த மதிப்பையும் மரியாதையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஒரே ஒரு கடிதம் அந்த சிங்காரவேலன் என்ற கடிதம் ரஷ்யாவில் ராஜ மரியாதை வழங்கப்பட்டது தந்தை பெரியாருக்கு. இங்கே இருக்கின்ற திராவிட தோழர்கள் இதை ஏன் மறைத்தார்கள்? எதற்காக மறைத்தார்கள்? நல்லா சிந்திக்கணும். பெரியார் ரஷ்யாவுக்கு சென்ற பிறகு அந்த குடியரசு ஏட்டிலே எழுதுகின்றார், புரட்சிக்காரன் நம் பாட்டன் சிங்காரவேலன் மாற்றமில்லா மனித குலத்தை கட்டமைக்க வேண்டும். இப்பெல்லாம் மாற்றம் அதிகமாகி போச்சு. மாற்றமில்லா மனித குலத்தை கட்டமைக்க வேண்டும். முளைவிட்ட மூட நம்பிக்கைகளை ஒழித்தே ஆக வேண்டும் என்று
நாத்திகம் என்ற வார்த்தையை முன்மொழிந்தார். அங்கேதான் பகுத்தறிவு பிறப்பிடித்தது. அங்கேதான் சுயமரியாதை துளிர்விட்டது. இப்போ பகுத்தறிவு பற்றி யார பேசுறீங்க? சுயமரியாதை யார பேசுறீங்க? எல்லாருமே அவர்தான். அவர்தான் நமக்கான அடையாளம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.